ஓபிஎஸ் அவர்கள் புதிய கட்சியை தொடங்க போறதா சொல்றாங்க. எல்லாம் தொடங்கித்தான் அவனு வேற வழி இல்லைங்க. கடைசியா தேர்தல் என்டிஏ கூட்டணியில் தான் அவர் நின்று தோத்தார். மோடி அவர்கள் நேரடியாக சந்திக்க போகும்போது ஓபிஎஸ் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு அந்த டென்ஷன்ல இருந்து அவர் வெளியே வந்தார்ல. முதலாளியை பார்க்க முடியாதுங்க. நீ ஆஃப்டர் ஆல் ஆஃபீஸ் பாய், பிரயோஜனம் இல்லை. அந்த வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? செங்கோட்டையினையும் மேலேயும் அவங்களுக்கு நம்பிக்கை வரல சார். அவருடைய கட்சி புது மாறுதலை பாக்குது சார். ஒரு மூத்த தலைவர், அதிமுக செயல்பட்ட ஒரு மூத்த தலைவர் இப்ப அந்த கட்சிக்குள்ள போயிருக்கிறாரு. சரிங்க, உங்க ஆசை இன்னைக்கு சந்திரமண்டலத்தை தேர்தல் நடந்தா கூட செங்கோட்டையன் வந்த பிறகு பாஜக தான் வெற்றி பெறும், என்டிஏ கூட்டணி தான் போடுமா? ஆனா நயினாநேந்திரன் என்ன தெரியுமா சொல்றாரு? திமுக சொல்லிதான் போய் தாவேக்கால சேர்ந்தாரு. இப்படி எல்லாம் சொல்லுங்க. அவரு விஜய் அப்படி போயிட்டு வரான்னு பெரிய தலைவர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்க தலைவிதி விஜயை தூக்கி பிடிக்க வேண்டியது உங்க தலைவிதி. அதை பண்ணுங்க, எங்களுக்கு என்ன போகுது? நீங்களும் ஏதோ பண்றீங்க, மிரட்டுறீங்க. விஜய் ஜெயிப்பாரு, அப்ப என்டிஏ ஜெயிக்கணும்னு சொல்றதுக்காக என்ன இவ்வளவு இழுத்து அடிக்கிறீங்க? சத்தியமே என்னால முடியாதுங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட நேர்காணல் பேசுவதற்காக மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் சார் இப்போ ஓபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு சென்று அமித்ஷா அவர்களை நேரடியாக சந்திச்சிருக்கிறாரு. டிசம்பர் 15ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானோட வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது. புதிய கட்சியை தொடங்க போறதா சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? எல்லாம் தொடங்கித்தான் அவனு வேற வழி இல்லைங்க. ஞானேஸ்வரர்கிட்ட சொல்லியாச்சு, தமிழ்நாட்டில் வெற்றி பெறணும்னு சொல்லியாச்சு. அந்த வெற்றிக்கு என்ன காரணம்னா இதெல்லாம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அதை நியாயப்படுத்துறதுக்காக தான் இவ்வளவு ரகலை நடக்குது. செங்கோட்டையனை கூட்டு வந்தாங்க, விஜயை கூட்டு வந்தாங்க. அவருடைய ஸ்பீடு வாயு வேகம் மனோவேகம் ஒன்றுக்கு கிட்ட நெருங்க முடியல. நத்தையும் ஆமையெல்லாம் பிச்சை வாங்குற அளவுக்கு போயிட்டாரு. 1.5 வருஷம் கட்சி நடத்தினாரு. மொத்தம் 10 கூட்டம். ஒரு கூட்டத்தில் ஏதோ ஒரு சின்ன சம்பவம் நடந்து 1.5 மாசமா வெளியே ஆளை காணோம். இவரை நம்பிக்கிட்டு இருந்தார் நடக்காது சொல்லி தான் செங்கோட்டையனை கூப்பிட்டு வந்து கட்சி அதை மாத்துப்பான்னு சொல்லியிருக்காங்க. அவரும் போய் பார்த்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவர் பாக்கெட்ல ஜெயலலிதா போட்டோ வச்சுக்கிட்டே இருக்காரு. எதுக்காக வச்சுக்கிட்டு இருக்காரு? ஏதாவது மிரட்டினா நான் ஜெயலலிதா ஜாக்கிரதை விஜயவே மிரட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஜெயலலிதா கிட்ட பயந்து போய்த்தானுங்களா? ஜெயலலிதா மிரட்டி தானுங்களா அவங்க அப்பா கட்சியை கழிச்சிட்டு வீட்டுக்கு ஓடினாரு. அந்த ஜெயலலிதாவோட ஆழ்நான்னு ஜாக்கிரதைன்னு விஜய் மிரட்டிட்டு இருக்காங்க. விஜய் ரசிகர்கள் தான் அதை பார்த்து சொல்லணும். ஒரே ஒரு சின்ன ஆசைங்க எனக்கு, விஜய் ஏதாவது ஒரு தேர்தல், கட்சி தேர்தல், ஏதாவது ஒரு தேர்தல் நடத்தினார்னா நல்லா இருக்கும். ஒரே ஒரு தேர்தல் எங்க ஆசையை நிறைவேற்றணும். ஒரு கட்சி தேர்தல் ஏதாவது ஒண்ணு நடத்தினா பார்த்துட்டு எங்க ஆசை. பார்க்கலாம். நீங்களாம் இருக்கீங்களா? அப்புறம் என்ன நீங்க கொடுக்குறதா? இப்படி எல்லாம் ஏற்றி விட்டு தான் பல தலைவர்களை கவுத்து இருக்கீங்க. சீமான் என்ன காணாரு? உங்களால ஆராதிக்கப்பட்டவர் இன்னைக்கு ஆளையே காணுது. அப்படியே விட்டீங்க. அதோட முடிஞ்சு போச்சு இல்ல? அவ்வளவுதானே. இன்னைக்கு சீமானுங்கிற ஒரு ஆள் நான் சொன்னப்பறம் தான் ஞாபகம் போயிருது. என்னைக்கு விஜய்க்கு அது நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ஜாக்கிரதப்பா, அவ்வளவுதான் சொல்லலாம். இப்ப ஓபிஎஸ் அவர்கள் கட்சி தொடங்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. தனி கட்சி தொடங்க போகும்போது என்டிஏ கூட்டணிக்கு போவாரோ அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. என்டிஏ கூட்டணி தாங்க அது. அமித்ஷாவை தானே போய் பாக்குறாங்க. அவங்க என்ன போய் ராகுல் காந்தியை பார்த்தாங்க. புதுசா பேசுறீங்க. அப்படியே அவர் என்டிஏ கூட்டணி எதுக்கு வெளியே வந்தாரு? அதுக்கப்புறம் திரும்ப ஏன் அவங்களே போய் சந்திக்கிறாரு? ஓபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ் வெளியே வந்தார். ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணி தான் தேர்தல் நின்று தோத்தாரு. அவர் ஒண்ணு வெளியே போகல. அவருக்கு ஓபிஎஸ் சமீபத்தில் வெளியே வந்தது. வெளியே அவர் வரவே இல்லையே. நீங்க தான் கதை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அவர் எங்க வெளியே வந்தார்? கடைசியா தேர்தல் நின்று என்டிஏ கூட்டணியில தான் அவர் நின்று தோத்தாரு. அதுவே மறந்து போச்சா? காப்பாத்துறதுக்கு ஒரு அளவு இல்லையா? இவ்வளவு என்டிஏ காப்பாத்துறதுக்கு இவ்வளவு முயற்சி பண்ணி சார் காப்பாற்றணும். அவர் தான் சார் வெளியே வந்து நான் வெளியே வந்துட்டு கூட்டணியிலிருந்து வெளியே இல்ல. மோடி அவர்கள் நேரடியாக சந்திக்க போகும்போது ஓபிஎஸ் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு அந்த டென்ஷன்ல இருந்து அவர் வெளியே வந்தார்ல. முதலாளியை பார்க்க முடியாதுங்க. நீ ஆஃப்டர் ஆல் ஆஃபீஸ் பாய், ஆஃப்டர் ஆல் ஒரு ஆஃபீஸ் பாய். ஏன்னா 3 தடவை சீஃப் மினிஸ்டரா உட்காந்துட்டு பதவி விட்டு ஓடணும், ஆசாமி பதவியை தக்க வச்சுக்கிட்டு தெரியாத ஒரு ஆளு பிரயோஜனம் இல்லை. அந்த வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? செங்கோட்டையினையும் மேலேயும் அவங்களுக்கு நம்பிக்கை வரல. அதனாலதான் எதுக்கும் ஓபிஎச்சும் கூப்பிட்டுக்கலாம். 4 பேர்த்தையும் ஒன்னா சேர்த்துவாங்க. சசிகலாவை தவிர மிச்சம் 3 பேர்த்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு என்டிஏ கூட்டணி ஃபார்ம் பண்ணுவாங்க. அது விஜய் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பண்ணுவாங்க. அப்புறம் எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. ஒரு அளவுக்கு நம்பிக்கை வந்ததுன்னா ராம்தாஸ் இல்லாட்டி அன்புமணி சேர்ந்தாலும் சேருவாங்க. அப்பனோ மகனோ யாரோ ஒருத்தர் சேர்ந்துருவாங்க. நல்லா டெஃபினட்டா இருக்குதுன்னு தெரிஞ்சாக்கா பிரேமலதா ஜாயின் பண்ணிக்குவாங்க.
இதுதான் என்டிஏ கூட்டணி. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுல என்ன பண்ணுவாரு? ஏன்னா அவருக்கே ஒரு பயம் வந்துருச்சு அப்படிமா சொல்றாங்க. ஏன்னா கட்சி அவர் கையை விட்டு போயிருமா அப்படின்னு ஒரு பயத்துல எல்லாம் சேர்ந்துட்டாங்க, வந்து சேருன்னா சேர்ந்துக்கு போறாரு, அவ்வளவுதான். இல்ல அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சுன்னு சொல்றாங்களே, எப்படி? ஏன்னா திடீர்னு ஓபிஎஸ் அவர்கள் போய் டெல்லியில போய் சந்திச்சிருக்காரு அப்படிங்கிறப்போ இவரை வச்சு பார்த்தாங்க 10 தோல்வி பழனிசாமி ரெட்டை இலையவே வந்து குப்பை இலையா மாத்தின ஆசாமி அவரு. அதனாலதாங்க அமித்ஷா ஓஞ்சி போயிட்டாரு. ஒவ்வொருத்தனும் கூப்பிட்டு வர்றாரு, ஒவ்வொருத்தனும் ஃபெயிலியர் ஆகிறான். விஜய் கூப்பிட்டு வந்தாரு, ரஜினிகாந்த் வரமாட்டேன்ட்டு போயிட்டாரு, ஒன்றும் பண்ண முடியல. விஜய் கூப்பிட்டு வந்தாருா, விஜயனுடைய வேகம் பார்த்தாக்க ஒண்ணு இந்த ஜென்மத்துக்கு தர மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் தான் செங்கோட்டையை வந்து தேர்தல் விருப்பம் சொல்லி அவரை கூப்பிட்டு வந்தாரு. அவரும் தடுமாறுறதை பார்த்த தான் கடைசியில என்ன ஆகும்? என்டிஏ கூட்டணியில வந்து விஜய், பழனிசாமி, செங்கோட்டையன், ஓபிஎஸ் எல்லாம் சேர்ந்து அப்புறம் தேர்தல் ஆணையம் இவங்கெல்லாம் ஒரு பக்கம், மக்கள் திமுக கூட்டணி ஒரு பக்கம், அவ்வளவுதான் எலெக்ஷன். என்ன சார் இப்படி சொல்றீங்க? தாவேக்கா வந்து என்ன சொல்லுது தெரியுமா? அவங்க சொல்றாங்க எங்களுக்கு பாசிசவாதிகளோடும் ஊழல்வாதிகளோடும் ஒருபோதும் கூட்டணி கிடையாதுன்னு சொல்றாங்களே. எல்லாம் போய் சொல்லுவார் விஜய், அப்புறமா போய் எல்லாம் பாரு அப்படின்னா போய் சேர்ந்துருவார். ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணிட முடியும்? அவரால் சூழ்நிலை கைதியா இருக்காருங்க. அவரை சுத்தி அமலாக்கத்துறை அதிகாரி ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு, உளவுத்துறை அதிகாரிகள் சுத்தி உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒண்ணுக்கு போறதா இருந்தா கூட அமித்ஷா கிட்ட தகவல் போயிடும். என்ன பண்ணுவாரு? பணைய கைதியா உட்காந்துருக்காரு. அவரால் என்ன பண்ணிடும்? அமித்ஷா முடிச்சுட்டு போயிட்டு வர்றாரு. நீங்க எல்லாம் இப்படி எல்லாம் ஏற்றி விட்டு அவர் மாத்தி விட்டுறாதீங்க, பாவம். இப்படி எல்லாம் சொல்லி அவர் விஜய் அப்படி போயிட்டு வரான்னு பெரிய தலைவர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க சார். அவருடைய கட்சி புது மாறுதல பாக்குது சார். ஒரு மூத்த தலைவர், அதிமுக செயல்பட்ட ஒரு மூத்த தலைவர் வந்து இப்ப அந்த கட்சிக்குள்ள போயிருக்கிறாரு அப்படிங்கிறப்போ சரிங்க. உங்க ஆச்சரியம் கொடுப்பான இன்னைக்கு வந்து சந்திரமண்டலத்தை தேர்தல் நடந்தா கூட செங்கோட்டையன் வந்த பிறகு பாஜக தான் வெற்றி பெறும், என்டிஏ கூட்டணி தான் வெற்றி. போதுமா? இதுக்கு மேல நான் பேச முடியாது, என்னால டயர்ட் ஆயிட்டேன். திருப்பி ஒரே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. எத்தனை தடவை ஒரே பதில சொல்றது? ஆனா நயினானேந்திரன் என்ன தெரியுமா சொல்றாரு? சேகர்பாபு அமைச்சர் சேகர்பாபு நேர்ல பாத்துட்டு அதுக்கப்புறமா தான் செங்கோட்டையன் போய் அங்க சேர்றாரு. திமுக சொல்லிதான் போய் தாவேக்கால சேர்ந்தாரு. தெரியாது. இதையும் நீங்க தான் சொல்றீங்க, அதான் நீங்க தான் சொல்றீங்க. பாஜக வந்து எப்படியாவது வெற்றி பெறறதுக்கு நியாயப்படுத்துறதுக்காக தான் இவ்வளவு ஸ்டண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லாட்டி போனா ஞானேஷ்குமார் சொல்லி கொடுத்த மாதிரி எல்லாம் போட்டாங்க அப்படின்னு பீகார் தேர்தல் மாதிரி ஆயிடும்ங்கிறதுக்கு தான் இவ்வளவும் நடக்குது. ஒருவேளை ஓட்சோரெல்லாம் ஏதோ கண்டுபிடிச்சு வந்துட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு ஆயிடுச்சுன்னா அமித்ஷா வந்து விஜய் மல்லையா சுவிட்சர்லாந்துல அங்கதான் சொல்றாங்க, அங்கதான் போகணும். இப்ப அண்ணாமலை வேற தனி கட்சி துவங்க போறேன்னு வேற சொல்றாரு. எல்லாமே ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு தனி இயக்கமே ஆரம்பிச்சிருக்கிறாரு. அண்ணாமலை இப்ப நீங்க விட்டுட்டீங்க, இவர சீமானை விட்டுட்டீங்க. ஒரு காலத்துல அண்ணாமலை வந்து எவ்வளவு பேசுனீங்க, அண்ணாமலை இப்படி சொல்லுகிறாரு, அண்ணாமலை இப்படி சொல்லுகிறாரு, இதே கேள்விதான் நீங்க தான் கேட்டீங்க. இன்னைக்கு அவர் எங்க? அவ்வளவுதான். அதைத்தான் நாங்க சொல்றோம். நீங்க தாங்க உயிரை விட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க, கஷ்டப்படுங்க. அது உங்க தலைவிதி விஜயை தூக்கி பிடிக்க வேண்டியது உங்க தலைவிதி. அதை பண்ணுங்க, எங்களுக்கு என்ன போகுது? நாங்க பொதுமக்கள் இருக்கிற முறையில் நாங்க சொல்றோம், இது எல்லாமே வந்து கண் துடைப்புக்காக பண்றது. மக்கள் வெடிச்சுக்கிட்டாங்கன்னா, தேர்தல் ஆணையத்தை கட்டுக்குள்ளார கொண்டுட்டாங்கன்னா பாஜக ஒரு சீட்ல கூட ஜெயிக்காதுங்கிறது தான் உண்மை. அவ்வளவுதான் பாயிண்ட். இப்போ அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து செங்கோட்டையன் அவருடைய ஃபைட்ஸ், அதாவது அவருடைய ஊழல் சார்ந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வர போறதா சொல்றாங்களே சார், அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? சொல்லுங்க. நான் தான் சொல்றேன், இதே ஒரே கேள்விதான் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. செங்கோட்டையனை பத்தி இது அடுத்த அப்படி அவர் மேல இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டு வெளியே கொண்டு செங்கோட்டை வந்த பிறகு அந்த கட்சி அப்படியே போயிடுமே அது சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப செங்கோட்டை மேல ஊழல் குற்றச்சாட்டு வந்து செங்கோட்டை பரப்பிலேயே சந்தேகம் இருந்து அடுத்த அப்படி வருவீங்க. எங்க போறது? நான் எல்லாத்துக்கும் நானா பதில் சொல்ல முடியும். நீங்களும் ஏதோ பண்றீங்க, மிரட்டுறீங்க. விஜய் ஜெயிப்பாரு, அப்ப என்டிஏ ஜெயிக்கணும்னு சொல்றதுக்காக என்ன இவ்வளவு இழுத்து அடிக்கிறீங்க. சத்தியமா என்னால முடியாதுங்க. நான் இப்பவே சொல்றேன், தேர்தல் ஆணையம் கையில இருக்கிறதுனால என்டிஏ கூட்டணி தான் ஜெயிக்கும், அதுல எந்த சந்தேகமும் வேணாம். அதுக்கு அதை நியாயப்படுத்துறதுக்காக தான் இவ்வளவு உங்களை எல்லாம் தூண்டி விட்டு உங்களை எல்லாம் இவ்வளவு கேள்வி கேட்க வச்சு மணிக்கணக்கா பேச வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் அதை கொடுத்ததுக்கு நீங்களும் அந்த குவிக்கிட்டு இருக்கிறீங்க. நானும் பதில் சொல்லிட்டு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பதவிக்கு நன்றி சார்.